வணக்கம் ரிதி. தற்போது ஆபரேஷன் ஏராஃப், ஆபரேஷன் சிந்தூர் கேள்விப்பட்டோம், பிறகு ஆபரேஷன் கெல்லார், தற்போது ஆபரேஷன் ஏராஃப் என்ற புதிய ஒரு ஆபரேஷன் தொடங்கப்பட்டிருக்க ராணுவ நடவடிக்கை. ஆனால் இது இந்தியா தொடங்கவில்லை, பாகிஸ்தானிலே பாகிஸ்தானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் ஆபரேஷன் ஏராஃப் என்ற பெயரிலே தற்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பலுசிஸ்தான் என்ற பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம். கிட்டத்தட்ட 44% பரப்பளவு பாகிஸ்தானில் கொண்டது பலுசிஸ்தான் தான். அந்த பலுசிஸ்தான் 1948 பாகிஸ்தான் பிரிந்ததிலிருந்தே தனி நாடாக தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என போராடி வருகிறார்கள். தற்போது அந்த இயக்கம் வெகு தீவிரமடைந்து தற்போது பலுச்சிஸ்தானை தனி நாடாகவே அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம். பலுச்சிஸ்தான் தனி நாடாக அறிவித்துவிட்டு இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் சபையும் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், இந்தியா எப்படி வங்கதேசத்தை தனி நாடாக பாகிஸ்தானில் பிரித்ததோ அது போன்று பலுச்சிஸ்தானையும் தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்ற வகையிலே பலுச்சிஸ் மக்கள் அனைவரும் தற்போது இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ள அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற மேப்பிலே பார்த்ததுதான் பலுச்சிஸ்தான். தற்போது அங்கு தற்போது ஆதரவு பலுச்சிஸ்தான் தனி நாடாகிவிட்டது. அந்த சிவப்பு எண்ணத்திலே இருக்கின்றது தான் பலுச்சிஸ்தான். மிகப்பெரிய மாகாணம். ஈரான் ஒரு பக்கம், ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்கிறது, மறுபக்கத்தில் அரேபியன் கடல். எனவே பலுச்சிஸ்தானை தனி நாடாக அறிவித்து பிரகடனமே செய்து விட்டார்கள். பலுச்சிஸ்தான் விடுதலை இயக்கம் என்ற BLA, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற இயக்கம். தற்போது அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இந்தியாவுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, மற்ற உலக நாடுகளிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு சுதந்திர நாடாக அறிவித்திருக்கும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் என்ற வகையிலே DRB என்ற வகையிலே டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் என்ற வகையிலே தங்கள் நாடினை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் நாட்டிலே இறையாண்மை கொண்ட நாடாக அறிவிப்பதற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஆபரேஷன் ஏராஃப் என்ற பெயரிலே 51 இடங்களில் 71 தாக்குதல்களை அந்நாட்டு அந்த BLA லிபரேஷன் ஆர்மி என்ற அந்த இயக்கம் போராளிகள் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்திற்காக போராடி பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ராணுவ நிலைகள் மட்டுமல்ல, பாகிஸ்தானின் உளவு மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அங்கிருந்து அந்த ராணுவத்தை தற்போது வெளியேற்றியிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. பலுச்சிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் ராணுவம் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாகவும் தற்போது பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் அந்த பலுச்சிஸ்தான் ஆர்மியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது செய்தி தொடர்பாளரான ஜெயந்த் பலூச் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது ஆபரேஷன் ஏராஃபின் காரணமாக பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் தாக்குதல் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானின் ராணுவ வீரர்களை கொன்றுவிட்டதாகவும் அதன் அடிப்படையில் 2 முக்கிய தளபதிகளும், அதாவது ராணுவ கமாண்டர், முக்கியமான கமாண்டர்களையும் கொன்றுவிட்டதாகவும் அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து தற்போது அங்கிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஒழுங்காக எங்களுக்கு சுதந்திர நாடு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் 93,000 வீரர்களை சரணடைய செய்து மன்னிப்பு கேட்டது போல, இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டது போல மீண்டும் ஒரு மன்னிப்பை கேட்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்துவிடும். எனவே தயவு செய்து எங்களை தனி நாடாக அனுமதிக்க வேண்டும் என்ற வகையிலே தற்போது பலுச்சிஸ்தான் இயக்கத்தினர் பாகிஸ்தானுக்கும் கோரிக்கை வைத்து ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் பலுச்சிஸ்தான் பெரும்பாலான பகுதியில் இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த உள்நாட்டு கிளர்ச்சி என்பது உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிறது. தற்போது ஆபரேஷன் சிந்தூர் போன்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை பயன்படுத்திக் கொண்ட பலுச்சிஸ்தான் விடுதலை இயக்க ராணுவத்தினர் தற்போது தங்கள் நாடு தனி நாடாக வேண்டும் என்ற வகையிலே தீவிரமாக தற்போது களமிறங்கி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. அந்த வகையில் பலுச்சிஸ்தான் தற்போது தனி நாடாகிவிட்டது என்று அவர்களே அறிவித்து விட்டார்கள். ஆனால் இது தொடர்பாக இந்தியா எந்த ஒரு கருத்திலும் தெரிவிக்கவில்லை, அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தானிலே பெரும் பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கு என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. அந்த ஊடகங்களிலும் தற்போது தலைப்பு செய்திகளாக மாறியிருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இந்தியாவுடன் தற்போது பிரச்சனை ஏற்பட்டு சிந்தூரிலே அடிபட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் ஆப்கானிஸ்தானுடன் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த பக்கம் பலுச்சிஸ்தான், தங்கள் நாட்டிலேயே பலுச்சிஸ்தான் தனி நாடாக பிரியும் என்ற சூழலால் தற்போது பாகிஸ்தானிலே ஒரு சொல்ல முடியாத ஒரு அவசர நிலை காணப்படுகின்றதான் கூற வேண்டும். அது ராணுவத்திற்கு மத்தியில் மட்டுமல்ல,
அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு மிக இக்கட்டான நெருக்கடியான ஒரு கால சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆபரேஷன் ஏராஃப் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்தை நாங்கள் துரத்தி விட்டோம், பலுச்சிஸ்தான் தங்கள் கைவசம் வந்துவிட்டது என பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற அந்த BLA தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தங்கள் நாட்டு கொடிகளை எல்லாம் உயர்த்தி அந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து தற்போது கொண்டாடி வருகிறார்கள். பலுச்சிஸ்தானின் மக்கள் தொகையும் 6 கோடி பேர் தான் வசிக்கிறார்கள். மொத்தமாக 60 மில்லியன் பேர் தான் வசிக்கிறார்கள். அந்த 6 கோடி பேரும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்போம், இந்தியா எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற வகையில ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா மட்டுமல்ல, எந்த உலக நாடுகளும் இதுவரை எந்த ஒரு கருத்திலும் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள சூழல் காரணமாக பாகிஸ்தானிலே ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வங்கதேசம் உருவாகிறதா, மீண்டும் ஒரு தனிநாடு உருவாகிறதா பாகிஸ்தானிலிருந்து என்ற கேள்வி பெரிதாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது.